ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2 BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நம்ம ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து மாலப்பட்டி போகிற லைனில் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா பசுமை நகருக்கு ஆப்போசிட்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1100 சதுரடியில் 1000 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 38 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். பிடிச்சிருக்குன்னா வாங்க பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 4 வீடு இருக்குது. இந்த 4 வீட்டில் ஒரு வீடு வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்க கார்னர் வீடு பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது 3 வீடு மட்டும்தான் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கிட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2800 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போதே இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டோட மதிப்பு வந்து நமக்கு ஒரு மார்ஜின் ரேட்டில் தான் வந்து நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து 90% வரைக்கும் நமக்கு லோன் எலிஜிபிள் வந்து கிடைக்கிதுங்க. ஒவ்வொரு பேங்க்லையும் லோன் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் 8.5 வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போய்கிட்டுருக்கு. ஸ்டேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 8.8 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் 9.1 வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் சிபில் நல்ல லெவலில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே உடனே லோன் வந்து கிடச்சிரும். இதுதான் வீட்டுக்கு வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் ரோடு. 23 அடி ரோடு ஃபேஸிங் கிடைக்குது. அடுத்து பார்த்தோம்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில், அதே போல் பெயிண்டிங் ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அழகான எலிவேஷன் ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே போல் இந்த 4 வீட்டுக்கும் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கிடைக்குது. செப்டிக் டேங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 வீட்லேயும் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே நமக்கு ஹை கேஜில் வந்து கொடுத்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அண்டு கோல்டன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து அழகாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே போல் 4 வீட்டுக்கும் இடையில 1.5 அடி கேப்பு வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க. அதனால் எந்த வீட்டுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ஈஸியாக நம்ம வந்து பெயிண்டிங் அடிச்சுக்கலாம் ஃப்யூச்சரில். அந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 16:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே லைட் கலர் காம்பினேஷனில் அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோவோட லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா இபி ப்ரொவிஷன் கிடச்சிருது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மிக ஸ்பேசியஸான விண்டோஸும் அமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் அண்டு வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. போர்வெல் பார்த்தோம் அப்படின்னா 750 அடியும், வாட்டர் டேங்க் பார்த்தோம் அப்படின்னா 5000 லிட்டரு கெப்பாசிட்டியில் டேங்க்கும் அமைச்சிருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி பர்பஸுக்காக நமக்கு மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவுட்டர் டாய்லெட் வந்து நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாரிக்க ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட். இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6x4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே போல் வீட்டோட ராஜநிலையை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரிங்லேருந்து ரூஃப் வரைக்கும் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக லாகிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா உட்டில் பூ பூக்கிற மினிக்க ஒரு டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மெயின் டோர். அதாவது ராஜநிலை வந்து 5x7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் வந்து நமக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மெயின் டோரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம் அப்படின்னா வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் தேவையான அளவுக்கு
கபோர்டு ஒர்க்கும் A to Z வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாசிக் பேஸ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக ஃப்ளோரிங்கை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ரூஃப்லையும் நமக்கு ஒரு அழகான சிம்பிளான ஃபால் சீலிங் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லிவிங் ஹாலில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க்கு தான். இதில் வந்து 60 இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க டிவி ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து தேவையான திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. அதே போல் நமக்கு இந்த லிவிங் ஹால்லையே பூஜை ரூமும் நமக்கு கிடச்சிருது. பூஜை ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் உட்லேயே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசியஸான பூஜை ரூம் வந்து நமக்கு கிடச்சிருது. அதுக்கு கீழே தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறது வந்து மினிக்க கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா சர்க்யூட் போர்டும் சின்னதாக நமக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா கார்னரும் பார்த்தோம்னா சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் லிவிங் ஹாலில் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஒரு டைல்ஸும் அதே போல் லிவிங் ஹாலுக்கு ஒரு டைல்ஸும் நமக்கு யூஸ் பண்ணி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா ப்ரொவிஷன் வந்து வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அதாவது அக்னி மூலையில் கரெக்டாக பிளான் பண்ணி வாஸ்து முறைப்படி கட்டியிருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியா ப்ரொவிஷனில் எஃபெக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஆரோ வாட்டராக இருக்கட்டும், அதே தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே போல் இந்த செல்ஃப்ஸுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியோட இபி ப்ரொவிஷனோட அண்ட் ஸ்பேஸும் வந்து நமக்கு கொடுத்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட 2 பெட்ரூம் தான். லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூமுமே அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் வந்து 10x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூம்லையும் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க செல்ஃப்ஸு கொடுத்து வெளியில் கபோர்டு ஒர்க்கும் அட்டாச் பண்ணி கொடுத்து வெளியில் மிரரும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7x5 அப்படிங்கிற சைஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுவும் நேச்சுரல் இமேஜ் உள்ளக்கூடிய டைல்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் இந்த ஷோவில் பார்க்கக்கூடிய வீடு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நியர்பையாக அமைஞ்சிருக்கு. வெறும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. பஸ் ஸ்டாப்லேருந்து டைரெக்டாக இறங்கி நம்ம அந்த வீட்டுக்கே வந்துடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸும் ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரியே 10x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க் பார்த்தோம்னா ஒரு லைட் கலர் அதாவது ப்ளூ கலர் பெயிண்டிங் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த செகண்ட் பெட்ரூமோட செல்ஃப்ஸுக்கு பக்கத்தில் ஸ்டோரேஜ் ரூம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மாலப்பட்டி போகிற லைனில் பசுமை நகர், சுப்ராம்பட்ரா இந்த ஏரியாவில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக அமையும். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை வந்து நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட வீடு வாங்குறவங்க அத்தனை பேருக்குமே நம்மளே வந்து லோன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அதே போல் வீடு வாங்கினதில் இருந்து பிளான் அப்ரூவல் வாங்குறது, அதே போல் இபி ப்ரொவிஷன் வாங்குறது எல்லாமே A to Z வீடை ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நாம் வந்து அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி A to Z வேலைகள் வந்து நம்ம பண்ணி கொடுத்து கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
உங்களுக்கு வீடு சம்மந்தமாக வேறு டவுட் இருக்குனாலும் நம்மளுக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நம்ம வீடு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, கேட்டிங்கனாலும் கஸ்டமருக்காக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.